Hi friends, welcome to No.1 Samayal. இன்னைக்கு நம்ம சேமியா வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது காலையில டிஃபன் இல்ல ஈவினிங் டிஃபனுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாக்கெட் சேமியா வச்சிருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். அந்த உப்பு கரைஞ்சிரும். தூள் உப்பு போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு பாக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். அது நனையிற அளவுக்கு நல்லா ஊற வச்சிடலாம். இது நம்ம ஒரு வித்தின் 15 மினிட்ஸ்லேயே நம்ம பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடியது. அதே மாதிரி டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் அது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இதே தான் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. இப்போ தண்ணி நல்லா போட்டு ஊற வச்சாச்சு. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஊறட்டும். இப்போ பாருங்கள், கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடலாம். நான் வடித்தட்டு போட்டு வடிக்கிறேன். உங்ககிட்ட ஸ்ட்ரெயினர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டு வடிச்சிடுங்க. பாருங்கள் தண்ணி எப்படி வருது தெளிவா. நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறதுனால அதில் இருக்கிற சத்தெல்லாம் வீணாயிடும் இல்லையா? இப்படி பண்ணினோன்னா நல்லா இருக்கும். குழகுழப்பெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும். இது நம்ம ஆவி கட்டி தான் பண்ண போகிறோம். இப்போ நான் தண்ணியில் போட்ட உடனேயே அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சு சிம்மில் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சூடாயிட்ருக்கு. நம்ம வடிச்சிட்டு அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி கட்டிடலாம். நல்லா வடிச்சாச்சு தண்ணியை. இப்போ அது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஊறணும், 10 நிமிஷம் வேகணும். அவ்வளோதான் டைமு. 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அந்த வேகிற 10 நிமிஷத்தில் நம்ம தேங்காவை துருவிக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடிச்சிக்கலாம். அந்த ரெண்டுத்தையும் பண்ணிக்கிட்டோம்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், இட்லி பாத்திரம் நான் சிம்மில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். 5 நிமிஷமாக வச்சுருந்தேன், அது ஊறுற வரைக்கும். இப்போ அதில் ஒரு வெள்ளை துணியை போட்டு இந்த சேமியாவை அதுக்குள்ளே வச்சு ஆவி கட்டிடலாம். நம்ம புட்டு மாவு எப்படி ஆவியில் வேக வைப்போமோ அதே மாதிரி தான், அதே மெத்தட் தான். அவ்வளோதான். இந்த சேமியா அப்படியே வச்சுருவோம். இப்போ துணியை மூடி அப்படியே ஆவியில் வேக விட்டுடலாம், மூடி போட்டுட்டு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு தேங்காய் துருவிட்டு அப்புறம் ஏலக்காயை நல்லா பொடிச்சிக்கலாம். பாருங்கள், நான் தேங்காய் துருவி ஏலக்காவை பொடிச்சிட்டேன். அந்த 10 நிமிஷம் கேப்பில் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இறக்கியாச்சு. இப்போ இதை கலந்துக்கலாம். எப்படி கலக்கிறதுன்னு பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் அந்த சேமியாவை எடுத்து போட்டுக்கலாம். துணியில் ஒட்டவே ஒட்டாது. நம்ம கொட்டினோம்னா அப்படியே எல்லாமே உதிர்ந்து வந்துடும். இப்போ அதை ஓரமாக வச்சுட்டு நம்ம கலக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே சூடாக இருக்குது. இப்போ கொஞ்சம் பிரியாதது. அடுத்தது நம்ம தேங்காய் சர்க்கரை போடும்போது அது கொஞ்சம் சூட்டில் போடலாம். ரொம்ப சூடாக இருக்கும்போது போட்டால் அதிகமான சர்க்கரை தேவைப்படும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சர்க்கரை போட்டோம்னா கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி தேவைப்படும். அதனால் கொஞ்சம் நம்ம மாற்றிக்கலாம் அதை. அது பொடிச்சு வச்ச ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் 3 ஏலக்காய் பொடிச்சிருக்கேன்.
அதுக்கு சரியாக இருக்கும். இதுக்கு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அடுத்து தேங்காய் போட்டுக்கலாம். பாருங்க, இன்னும் கொஞ்சம் சூடாகவே தான் இருக்குது. அது சர்க்கரை போட்டால் தான் உதிர் உதிராக வரும். அடுத்தது சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு சிலர் அதிகமாக தேவைப்படும், ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இன்னுமே ரொம்ப சுடுது தான். இப்போ அந்த சர்க்கரை பட்ட உடனே பாருங்கள், நல்லா தனித்தனியாக உதிர் உதிராக வந்துடும். அது நம்ம இனிமேல் கலந்துடலாம். இதுக்கு ஒரு துளி எண்ணெய் கூட தேவையில்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆவியில் வேகிற எல்லா பொருளுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால இதுவுமே நம்ம சாப்பிட்லாம். இப்போ நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் வந்து நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.